தலைவா நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கனரா பேங்க் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 11 அரசு வங்கிகள்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரிக்கு வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வேகன்சிஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாமும் இருக்கு. ஸோ அதை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேலைகளும் நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கு தேவையான படிக்கக்கூடிய புக்கு முதற்கொண்டும் ரெஃபர் பண்ணி இன்னைக்கு காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா தயவு செய்து வீடியோட லிங்க்கை நான் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஐபிபிஎஸ் வந்து டேரெக்டாகவே விட்டுட்டாங்க. லேட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பேங்கிங் சார்ந்து போகணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மெயின் விஷயம் என்னன்னா உங்க சொந்த ஊர்லயே நீங்க வேலைகள் வாங்கிக்கலாம் அரசு வங்கிகள்ல. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைகள். ஏன்னா நிறைய பேர் வந்து பண்ண கமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாவோ இமெயில் மூலியமாவோ கேட்ட மெயினான விஷயம் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லுங்க, அதுவும் நம்பகமான கம்பெனில சொல்லுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து எனக்கு வந்து இந்த கோடிங் நாலேஜ்லாம் எனக்கு வந்து தெரியாது ப்ரோ, ஜஸ்ட் ஒரு மானிட்டர் பண்ற மாதிரி சூப்பர்வைசிங் பண்ற மாதிரி ஜாப் இருந்தா சொல்லுங்களேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தேடி பிடிச்சு நீங்க கேட்டு நான் தராம இருப்பேன்னா ஒரு வேலை வந்திருக்கு, அதுவும் ஒரு நல்ல நிறுவனத்துல. ஸோ சில தகுதிகள் மட்டும் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அதெல்லாம் மேனிட்டரியா இருக்கக்கூடிய தகுதிகள் தான். அதெல்லாம் எப்படின்றதையும் பார்த்துட்டு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றமே சொல்லிடுறேன். மெயினா அந்த வேலைகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரிமோட்டபிளா தராங்க. ஓகே, பேசிக்கான சேலரி 25,500, வீட்டில இருந்து வாரத்துக்கு 5 நாட்கள் தான் வேலை, சனியும் நேரம் லீவோட தரப்படுது. ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கிடைக்காது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் குட் ஸ்பேஸ் அப்ளை லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே யூஸ் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ டீடைல்ஸ்லாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் நம்ம சைட்ல இருந்தே போயிடலாம். குட் ஸ்பேஸ் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்க, ரொம்ப பெரிய நல்ல கம்பெனி தான். இப்போ உங்க ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் நான் உங்களுக்கு சிம்பிளாகவே தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலையான்னு கேட்டால் ஆமாம், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு வேலைகள் இருக்கு. ஒருவேளை நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த வேலைகள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கக்கூடிய குரூப்பாக பார்த்து ஃபர்ஸ்ட் குரூப்ல நீங்க முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் இல்ல 12th நீங்க கம்ப்யூட்டர் குரூப் எடுத்து முடிச்சிருந்தாலும் முன்னுரிமை அப்படின்றது இதுல வந்து கொடுக்கப்படுது. தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் எக்ஸிக்யூட்டிவ். இது என்ன ப்ரோ வேலை அப்படின்னா, ஸோ நமக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு டீம் இருக்குங்க. அந்த டீமை வந்து ஃபங்க்ஷன் பண்ணி அவங்க கிட்ட வேலை வாங்கி எந்தெந்த வேலையெல்லாம் யார்கிட்ட இருக்கு, அவங்களாம் அந்த வேலையை வந்து கரெக்டாக பார்க்குறாங்களா, இல்லை அதில் வந்து எதுவும் சம் லேக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி மானிட்டர் பண்ணக்கூடிய வேலை தான். ஸோ சிம்பிளாக இதில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணக்கூடிய வேலைகள்லாம் கேட்டால் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நான் திரும்பவுமே தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து வேலைகளை வாங்க போகிறோம், இவ்வளோதான். ஸோ இந்த வேலைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேருமே முழு நேரமாக வீட்டில் இருந்து ரிமோட்டபிளாக பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ சேலரி பேக்கேஜ் வந்து 9 LPலேருந்து 12 LP கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக் தான், பட் நம்ம வந்து இவ்வளோலாம் எடுத்துக்க வேணாம். ஓகே, 6 LP அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தராங்க அப்படின்னாலுமே பேசிக்காக மாதம் வந்து கிட்டத்தட்ட நல்ல சேலரியே வரும். நான் உங்களுக்கு அப்ராக்ஸாகவே போட்டிருக்கேன். ஓகே, செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்கிரீனிங் நீங்கள் முதல்ல ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அசஸ்மெண்ட் வந்து வைப்பாங்க. அதாவது ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து நடக்கும். அந்த இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெக்ரூட்மெண்ட் டெக்னாலஜியில் வேலைகள் இருக்கு. ஓகே, இது நிறைய பேருக்கு டவுட் வரும், ஏஐ அப்படின்ற போது அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம், பயப்படும் வேண்டாம். அதுக்கு உங்களுக்கான தேவைப்பட்ட ட்ரைனிங்கும் தராங்க. அவங்க கேட்கறது ஒன்னே ஒன்று, இன்னொரு மெயினான விஷயம், நீங்க வந்து இந்த வேலைகள் வீட்டில் தான் பார்க்க போறீங்க அப்படின்னால சில முக்கியமான கண்டிஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, நீங்க வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு உங்ககிட்ட தனிப்பட்ட ஒரு லேப்டாப் அப்படின்றது இருக்கணும். அது கவர்மெண்ட் லேப்டாப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பிரைவேட் நீங்க நல்ல ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்டர்நெட் அப்படின்ற கனெக்ஷன் கட்டாயம் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் தாண்டி தனியா நீங்க வேலை பார்க்கறதுக்கு ஒரு ரூம் ஸ்பேஸ் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கணும். ஓகே, இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வேலை பார்த்துக்கலாம். இது போக தனியா ஹெட்ஃபோன் வித் மைக். ஓகே, ஏன்னா மேக்ஸிமம் நீங்க சில இடங்கள்ல பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி பேசிக் இங்கிலீஷ். ஓகே, இந்த 4 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மேண்டிட்டரியா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுல ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓகே, டெய்லி பிசினஸ் ஆபரேஷன் எஃபென்ஷியலா நீங்க வந்து பேசுறது, அதே மாதிரிக்கே இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒர்க்கை க்ளோஸா
கண்டினியூஸாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறது, மானிட்டர் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் தாங்க பண்ண போகிறீங்க, வேறு விஷயங்கள் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அது ரொம்ப கரெக்டாகவும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாகவும் நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெக்வயர்ட் ஸ்கில்ஸுமே இதை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ், எம்எஸ் எக்ஸல், பேசிக்கான டைப்பிங் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பேசுறது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலான முன்னுரிமை வந்திருக்கு. பட் ஆனால் முழுக்க இந்த வேலைகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே தரப்படுது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் யாருனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் குட் ஸ்பேஸில் இதில் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பெர்மனண்ட்டாகவே நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் சேலரி பேக்கேஜ் வந்து அட்ராக்டிவாக கொடுக்கப்படும். ஃப்ளெக்சிபிள் ஒர்க் என்விரான்மெண்ட், நீங்கள் வீட்டில் இருந்து எப்படினாலும் வேலை பார்த்துக்கலாம். ஸோ அது உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள். ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்னவா நீ ஒர்க் பண்ணணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் கற்று தருவாங்க. கெரியர் க்ரோத்துக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து தரப்படும். ஸோ இதை தாண்டி தனிப்பட்ட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃபை பேலன்ஸ் பண்ணுறக்கூடியதுக்கான லீவ் ஹாலிடேஸ் இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி தந்துடுவோம். நீங்கள் எங்களுக்கு கரெக்டாக மானிட்டர் பண்ணி வேலை பார்த்து தரணும். ஸோ இதுதான் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஸோ கீழே இந்த இடத்துல எப்பயுமே நம்ம வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்போம். அண்ட் பாட்டம் எண்டில் வந்துன்னா அந்த மணி லிங்க் டேபிள் அப்படின்றது இருக்கும். இதில் உங்களுக்கான அப்ளை லிங்க் எல்லா ஜாபுக்குமே நம்ம வெப்சைட்டில் இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா, தொடுங்க. ஓகே, ஸோ அப்படி இங்கே கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கிளுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து வரும். இதில் யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற வரும். அந்த இடத்துல செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ அந்த பட்டன் பாக்ஸையுமே நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே, நெக்ஸ்ட் ஒரு பேஜுமே வரும். இப்போ எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு, நான் லைட் மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன், அகைன் கிளிக்கர் வருது. இப்போ நான் இதை வந்து டச் பண்ணி வச்சுக்கோமே, இப்போ எனக்கு இந்த குட் ஸ்பேஸோட அஃபிஷியல் கரியர் பேஜ் இதுதான். இதில் தான் இப்போ நம்ம பார்த்த இந்த ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் வேலைகளுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தெரியுது பார்த்தீங்களா? ஸோ கரண்ட் சிடிசி உங்களுக்கு சைடில் வந்து ரிமோட்டபிள் வேலை தான். கரண்ட் சிடிசி வந்து எவ்வளவு, இதில் வந்து எக்ஸலான கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும், ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன், எனி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கணும், மல்டி டாஸ்கிங்காக வேலை பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற தேவையான கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரெக்ரூட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்து எல்லாமே இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கீழே ஃபைனலாக ஸ்க்ரோல் பண்ணதுன்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. நமக்கு வந்து குயிக் அப்ளைன்னு இருக்குது, நமக்கு தேவை அதுதான். ஸோ அப்போ வந்து நீங்கள் குயிக் அப்ளை அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து லாகின் ரிஜிஸ்டர் கேட்கும். ஏன்னா இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும். அப்போ அதனால் நம்மளோட மொபைல் நம்பரோ இல்லை ஜிமெயில் ஐடியோ போட்டு லாகின் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜிமெயில் ஐடியை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க ரெஸ்யூம் கட்டாயமா கேட்குறாங்க. ஸோ ரெஸ்யூமை கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருங்க. அது போக உங்களோட பயோடேட்டாவில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், உங்கள் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஃப்ரெஷர்ஸா எக்ஸ்பீரியன்ஸா, உங்களோட சொந்த ஊர் வந்து என்ன, அதிகபட்சம் உங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து என்னென்ன இருக்கும், எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஸ்கில் இருக்கா அப்படின்ற மாதிரி விஷயங்கள், உங்ககிட்ட லேப்டாப் இருக்கா இல்லைன்னு கேட்குறாங்க. ஒரு வேளை உங்ககிட்ட இல்லைனாலும் தயவு செய்து இருக்குன்னு கொடுங்க. இல்லைன்னா அது கொஞ்சம் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுல சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ அது மாதிரி இன்டர்நெட் வந்து இவர் வேலை இல்லைனாலும் கொடுத்துருங்கன்னா, வேலை கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து இன்டர்நெட் இழுத்துக்கலாம், நல்ல சேலரி தான். பட் அதனால் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் விஷயங்கள். உள்ளே போயிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்போ ப்ரோ ரிப்ளை வரும், உடனே வந்துருமா, 2 நாள் அப்படிலாம் நினைக்காதீங்க. மினிமம் 10 days ஆகும், கட்டாயமாக 10 days ஆகும். 10 daysக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. உங்கள் ரெஸ்யூம்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, சின்ன பிள்ளைத்தனமெல்லாம் இல்லாமல் நல்லா நேச்சராக கரெக்டாக சூப்பராக மெச்சூர்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். இதில் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக ஃப்ரீ தான். அப்ளை பண்ண போகிறீங்க, அடுத்தடுத்த ப்ராசஸ், அதில் செலக்ட் ஆகிட்டீங்க, அசஸ்மெண்ட்லேயும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வேலை தான். ஸோ அவ்வளோதான் விஷயங்கள். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஏஐ பேஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி சம்மந்தமான வேலை தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப்பராக பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோக்கு முன்னாடியுமே வந்து அரசு வங்கிகள் வேலை சொல்லியிருந்தால அதையுமே மறக்காம வந்து பார்த்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்க தான் போறோம். நீங்க பண்ண வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா கண்டிப்பா வரும். ஸோ நீங்களும் பார்த்து உடனே அப்ளை பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் இருந்தாலும் ஜாப் இல்லாமல் இருக்காங்கனாலும் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை இந்த வீடியோவுமே அவங்களுக்கு ஒரு ஷேர் தட்டி விடுங்க. மேபி அவங்களுக்கும் ஒரு யூஸ் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.